ஃப்ரெண்ட்ஸ், ஒரு நிமிஷத்தில் சாம்பார் செய்முறையை பார்க்கலாம் வாங்க. நான் வாரத்தில் 2 முறையாவது சாம்பார் வச்சுடுவேன். என்னோடய செய்முறையை பார்க்கலாம் வாங்க. குக்கரில் துவரம்பருப்பு அலசி எடுத்துக்கோங்க. 3 தக்காளி அதோடு ஆட் பண்ணிக்கோங்க. பூண்டு, வெங்காயம், மஞ்சத்தூள் சேர்த்து தண்ணியும் அதோடு சேர்த்து மூடி போட்டு 4 விசில் வர வரைக்கும் பருப்பை வேக வச்சு எடுத்துக்கோங்க. ஒரு கடாயில் ஆயில் சேர்த்துட்டு கடுகு, பெருஞ்சீரகம், வெந்தயம், கருவேப்பிலை, பெருங்காயத்தூள் ஆட் பண்ணி அதோட கட் பண்ணி வச்ச வெஜிடபிளையும் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. காய் நல்லா வதங்கினோடனே தேவையான அளவு மிளகாத்தூள் சேர்த்துட்டு தண்ணி அதோடு ஆட் பண்ணி கலரி விட்டு வேக வைங்க. இப்போ வேக வச்ச பருப்பை கடைஞ்சிட்டு அதோட புளி தண்ணியை சேர்த்து உப்பு தேவையான அளவுக்கு சேர்த்து தண்ணி மிக்ஸ் பண்ணிவிட்டு வேக வச்ச காய்களை எடுத்து பருப்போடு சேர்த்து கலரி விட்டு ஸ்டவ்வில் வச்சு கொதிக்க விடுங்க. கொதித்து வரும்போது கொத்தமல்லி இலையை தூவி இறக்கணும்னா நமக்கு சாம்பார் ரெடி ஆகிடும். ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.